பிரித்தானிய கனடிய இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கு பிரித்தானியா அறிமுகம் செய்ய உள்ள விதி ஒன்று சிக்கலை உருவாக்கியுள்ளது. 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல், அதாவது நாளை மறுநாள் முதல், பிரித்தானிய கனடிய இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் தங்களிடம் பிரித்தானிய பாஸ்போர்ட் இருந்தால் மட்டுமே பிரித்தானியாவுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். கனடாவுக்கு குடிபெயர்ந்து அங்கு வாழ்ந்து வரும் பிரித்தானியர்கள் அவ்வப்போது பிரித்தானியா சென்று தங்கள் உறவினர்களை சந்தித்து வந்த நிலையில் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் அவர்களிடம் பிரித்தானியா பாஸ்போர்ட் இல்லை என்றால் பிரித்தானியாவிற்குள் நுழைய அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சாரா பைரன் 1970களில் கனடாவுக்கு வாழ வந்துவிட்டார். அவரது உறவினர்கள் இங்கிலாந்தில் வாழ்ந்து வருகிறார்கள். குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது இங்கிலாந்திற்கு சென்று அவர்களை சந்தித்து வருவது சாராவின் பழக்கம். 70களிலேயே கனடாவில் கூடியமர்ந்து விட்டால் சாரா காலாவதியான தனது பிரித்தானியா பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கவில்லை. இந்த திடீர் மாற்றத்தால் அடுத்த மாதத்திலிருந்து இங்கிலாந்தில் இருக்கும் தன் உறவினர்களை காண செல்வது எப்படி என குழப்பமடைந்துள்ளார் சாரா. அந்த திடீர் விதியால் சிக்கலை சந்திக்க உள்ளவர்கள் $800 முதல் $1000 செலவிட்டு சர்டிபிகேட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் எனும் சான்றிதழை வாங்க வேண்டும் அல்லது தங்கள் கனடிய குடியுரிமையை துறக்க வேண்டும். கனடாவில் வாழும் பிரித்தானியர்கள் பலருக்கு இரண்டுமே கடினம். நான் என்னிடமுள்ள கனடிய பாஸ்போர்ட்டின் உதவியால் உலகம் முழுவதும் பயணிக்கலாம். ஆனால் நான் வளர்ந்த என் நாட்டிற்கு செல்ல எனக்கு அனுமதி இல்லை. வேடிக்கைதான் என்கிறார் சாரா. விடயம் என்னவென்றால் சிக்கல் சாரா போன்ற சிலருக்கு அல்ல. பிரித்தானியாவில் பிறந்து கனடாவில் வாழ்ந்து வருபவர்களின் எண்ணிக்கை 4,60,000க்கும் அதிகம் என்று கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.